வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது மட்டும் இல்லாமல் கடந்த சில வாரங்களாக மாதங்களாக இந்த புதிய கான்ட்ராக்டில் என்ன நடந்துகிட்ருக்குது, என்ன நடந்தது அப்படின்றதெல்லாம் அனலைஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம இப்போ புதிய கான்ட்ராக்ட் மூவ் ஆயாச்சு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வர ட்ரேடர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கடந்த 2-3 நாட்களாகவே நம்ம ரொம்ப கன்சர்வேட்டிவாக ஜாக்கிரதையாக தான் ட்ரேட் பண்ணிட்டு வரோம். ஏன்னா இந்த கான்ட்ராக்ட் முடிவடைந்ததுக்கப்புறம் புதிய கான்ட்ராக்டில் புதிய திட்டத்தோடு ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக்கை இந்த ஸ்கேலெல்லாம் குறைச்சிருக்கிறோம். அப்போ தான் இந்த கான்ட்ராக்டோட அடிப்படையான ட்ரெண்ட் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும் அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் அக்டோபர் இறுதியிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்ட்ராக்டில் ட்ரேட் ஆன ப்ரைஸ் தான் 320லேருந்து மேலே போக ஆரம்பித்த காப்பர் மார்க்கெட் நவம்பர் மாதம் பாதிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா 410 வரைக்கும் போயிருக்கு. காப்பரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஏற்றம். நம்ம எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு மேலே போகணும். ஆனால் மார்க்கெட் மேலே போகுதுன்னு தான் எதிர்பார்த்தோம். ஆனால் இவ்வளோ தூரம் மேலே போகணும்னு எதிர்பார்க்கல. மறுபடியும் பழைய கான்ட்ராக்டில் கரெக்டாக அந்த 370 அப்படின்றது போன கான்ட்ராக்டில் 366 இருந்தது. அது ட்ராப் வரப்போ நம்ம பை பண்ணி ப்ராஃபிட்லாம் பண்ணோம். ஆனால் இந்த மேலே போயிட்டு கீழே இறங்கின இடம் இருக்குது பார்த்தீங்களா, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 380. இந்த இறங்கினதுக்கப்புறம் அது ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு. இந்த குட்டியான இடம் 388, சொல்லப்போனால் 388, 87ன்னு கூட சொல்லிக்கலாம். அதுலேருந்து மறுபடியும் சரிவை சந்திச்சு இந்த நடுவில் ஒரு இடத்துல மறுபடியும் நின்றுட்டு தான் திருப்பி மேலே போயிருக்கு. அது என்ன இடம்லாம் 392, மறுபடியும் கீழே இது கீழே லோ வந்தது பார்த்திங்கன்னா 386. அதனால் இந்த இடம் முக்கியமான ஒரு இடமா அமையுது. இதுக்கப்புறம் தான் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, முன்னாடி ஹையோட புதிய ஹை க்ரியேட் பண்ணியிருக்கு 418, 19 வரைக்கும். ஹை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் மேலே தொடர்ந்து நிற்க முடியாமல் மறுபடியும் தொடர் சரிவை சந்திச்சு இந்த ஜோன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 388, 392 இந்த இடத்துக்குள்ளே வந்து வெள்ளிக்கிழமை மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஹை வந்து 402, நேற்று க்ளோஸ் ஆனது 399.95, 400ன்னு வச்சுக்கலாம். இதுதான் இந்த கான்ட்ராக்டில் நடந்துகிட்டு இருந்த ப்ரைஸ் ஆக்ஷன் எல்லாம். இதுலேருந்து ஒரு விஷயம் என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தோன்னா, முதல் பாதி பையிங் சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னா 388லேருந்து 392க்குள்ளே, ரைட்டா? அப்போ என்ன அர்த்தம், இப்போ ஒரு இவ்வளோ பெரிய ஏற்றத்தை கொடுத்ததுக்கப்புறம் ஒரு கரெக்ஷன் கொடுத்தது, மறுபடியும் மேலே போயிட்டு இந்த இடத்துல நின்றுட்டே இருக்குது அப்படின்னா, இந்த 388 மறுபடியும் பிரேக் பண்ணிச்சுன்னா அது ஒரு செல்லிங்கை இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த லோவையும் உடைச்சி மார்க்கெட் மறுபடியும் 360 வரைக்கும் கீழே வந்துட்டு இதிலிருந்து மறுபடியும் திரும்பலாம், இல்லை அதுக்கப்புறம் டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ பண்ணலாம், அதெல்லாம் வேறு விஷயம். அப்போ என்னென்னா இந்த 382க்கு கீழே ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கும் அப்படின்றது நம்மளோட எதிர்பார்ப்பு. ஆனால் முதல்ல ட்ரெண்டு தான் நம்ம பார்க்கணும். இன்னும் ட்ரெண்டு மாறுறதுக்கான அறிகுறி எதுவும் கொடுக்கல. ஏன்னா 392க்கு மேலே தான் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிருக்கு, மேலே க்ளோசிங் வந்திருக்கு. அதனால் என்னென்னா இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் கிட்டத்தட்ட நேற்று எங்கே க்ளோஸ் ஆச்சு அது பக்கமே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. இப்போ இந்த ஸ்கேலெல்லாம் அதிகப்படுத்துகிறோம், சரிங்களா? இன்றைக்கி மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்குன்ற எதிர்பார்ப்பில் 392 வரைக்கும் பை பண்ணி 391 பக்கமாக ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். இந்த ஸ்டாப் லாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேற்று மார்க்கெட்டோடைய ஒரு லோ பக்கமாக ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். கொஞ்சம் குறைவாக தான் நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கிறோம். மார்க்கெட்டோட ஏற்ற இறக்கங்களை பார்த்தா நம்ம ஸ்டாப் லாஸ் ஜோன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இன்னும் மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக மாறணுன்னா 406க்கு மேலே ப்ரைஸ் போகிறது அவசியமான ஒரு விஷயமாக அமையுது. இந்த 406 எப்படி மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, இது முன்னாடி இருக்க சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் கணக்கு வச்சு தான் மார்க் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த 406க்கு மேலே தொடர்ந்து போகிறப்ப மறுபடியும் ஒரு பையிங் ப்ரெஷர் க்ரியேட் ஆகி இந்த 420 பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பிரேக் பண்ணுற சமயத்தில் நம்ம டார்கெட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 388 உடச்சிட்டு கீழே வர சமயத்தில் அடுத்தது நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றத பற்றி யோசிக்கலாம். அது வரைக்கும் மார்க்கெட் தொடர்ந்து பையிங்க்கு சாதகமாக தான் இருக்குன்றது நம்ம எதிர்பார்ப்பு. இப்போ இந்த கான்ட்ராக்டோட ஓவராலாக ஒரு ஐடியா நம்மகிட்ட இருக்குது. அந்த ஐடியாவை படிப்படியாக நம்ம செயல்படுத்துவோம், சரிங்களா? ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.